தி கோட் லைஃப் மலையாளம் சினிமாவை எடுத்துக்கிட்டோம்னா மஞ்சுமல் பாய்ஸ் தான் இந்த வருஷம் வந்த படங்கள்லேயே ஒரு பெஸ்ட் படம்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நிறைய பெஸ்ட் படங்கள் வந்து மலையாளம் சினிமாவில் வந்தது. ஸோ அந்த லிஸ்ட்டில் இந்த கோட் லைஃப் படம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டில் இருக்கும். ஸோ 2.5 மணி நேரம் ஒரு நல்ல சினிமா பார்க்கணும் அப்படின்னா, ஒரு ஃபேமிலியோட எனக்கு வந்து சினிமா ரொம்ப பிடிக்கும், நான் ஒரு புதுசாக ஒரு விஷயம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கோட் லைஃப் படத்தை தாராளமாக உட்காந்து பார்க்கலாம். ஸோ இந்த படம் வந்து தியேட்டர்லேயும் இப்போ ஓடிட்டு இருக்கு, நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடிலையும் வந்துகிட்டு இருக்கு. ஸோ என்ன கேட்டால் தியேட்டர்லேயே போய் பார்க்கலாம். இந்த படம் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு முக்கியமான ஒரு படம் ஆடு ஜீவிதம் அப்படிங்கிற ஒரு மலையாளம் நாவலை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். ஸோ இங்கே கேரளாவிலேருந்து ஒரு மனுஷன் வந்து சவுதி அரேபியாவுக்கு போய் அங்கே வந்து ஒரு கஷ்டம், ரொம்ப கஷ்டப்படுறாரு வேலையில். ஸோ அது மாதிரியான ஒரு கதை. ஸோ அந்த கஷ்டத்துலேருந்து அவர் மீண்டு எப்படி வந்தார் அப்படிங்கிறது தான் இந்த படம் அப்படிங்கிறது. படம் பார்க்கும்போது நாமெல்லாம் வந்து எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம், ஒரு பெஸ்ட்டான ஒரு வாழ்க்கை, சொர்க்கத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலை வந்து கொடுக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து பிருத்திவிராஜோடைய கேரக்டர் அப்படிங்கிறது நம்மளை வந்து ரொம்ப கஷ்டப்பட வைக்கும். படம் பார்க்கும்போது அந்தளவுக்கு ஒரு வெயிட்டான ஒரு கேரக்டராக இருக்குது. பிருத்திவிராஜ் அவர்களும் பற்றி சொல்லணும் அப்படின்னா, மலையாளம் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு லெஜண்ட் அப்படின்னே சொல்லலாம். எப்படி வந்து தமிழ் சினிமாவில் இப்போ இந்த ஜென்ரேஷனில் தனுஷ், விஜய் சேதுபதி மாதிரியான ஆக்டர்ஸ்லாம் வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு ஆக்டராக வந்துக்கிட்டு இருக்காங்க, அப்படி எப்படி இருக்காங்களோ அது மாதிரி பிருத்திவிராஜ் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அவர் ஒரு டைரக்டராகவும் வந்து பெரிய அளவில் சக்ஸஸ் கொடுத்துருக்காரு. நடிகராகவும் பார்த்தோம்னா அவர் பண்ண ஒரு பெஸ்ட்டில் பெஸ்ட்டு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவ்வளோ ஒரு சூப்பரான படம். இந்த படத்தை வந்து பிளெஸ்ஸி அப்படிங்கிற ஒரு டைரக்டர் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் எல்லா கேட்டகரியிலும் ஒரு அவார்டு வாங்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்து நேஷ்னல் அவார்டு கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க. ஸோ நிறைய இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸும் வந்து இந்த படம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதே மாதிரி படத்தில் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், சினிமாட்டோகிராஃபி வந்து ரொம்ப சூப்பராக சுனில் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்கிறாரு. கண்டிப்பாக நம்ம வந்து ஏதோ ஒரு பாலைவனத்திலே வந்து நம்ம இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை வந்து கண்டிப்பாக இந்த படம் வந்து தரும். ஸோ அந்தளவுக்கு வந்து ரியலாக ஒரு டெசர்ட்லேயே போய் வந்து எடுத்துருக்குறாங்க, பாலைவனத்தில் போய் ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக ஒரு விஷுவல் ட்ரீட்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக இந்த படம். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தோம்னா கேரளாவில் ஆரம்பிக்கும் அந்த பசுமையான காட்சிகள். ஸோ அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக அப்படியே ஆப்போசிட்டாக வேறு மாதிரி கதை வந்து போயிட்டுருக்கும். ஸோ நான் நிறைய விஷயங்கள் வந்து சொல்ல விரும்பல. ஸோ அவ்வளோ ஒரு ப்ளஸ் இந்த படத்தில் இருக்குது. அண்ட் ஏஆர் ரஹ்மான் சார் அண்ட் சவுண்ட் டிசைனர் ரசுல் பூக்குட்டி இவங்களுடைய காம்போ அப்படிங்கிறது ஒரு ஆஸ்கர் காம்போ. ஸோ இவங்களும் இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் சாருடைய அந்த மியூசிக் அப்படிங்கிறது இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பலம் அப்படின்னே சொல்லலாம். அண்டு முக்கியமாக இந்த படம் பார்க்கும்போது நிறைய இடங்களில் வந்து அந்த அரபு மொழியில் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி வரும்போது பார்த்தோம் அப்படின்னா சப்டைட்டில்ஸ் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதர் லாங்குவேஜஸ்லேயும் இருக்குது. ஸோ தமிழ், தெலுங்கு அண்டு மலையாளம் இது மாதிரியான லாங்குவேஜஸ்லையும் இந்த படம் வந்து இருக்குது. ஸோ அது மாதிரி ஒரு 2.5 மணி நேரம் நான் ஒரு நல்ல படத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த படத்தை பார்க்கலாம். நிறைய விஷயங்களை வந்து நமக்கு யோசிக்க வைக்கும். குடிக்கிற தண்ணி எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஒரு நம்மலாம் வந்து என்ன மாதிரியான ஒரு வெதர் கண்டிஷனில் வந்து வாழ்ந்துட்டுருக்கோம், ஒரு பிளெஸ்டான ஒரு இடத்துல இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து நமக்கு வந்து உணர வைக்கும். ஸோ இதெல்லாம் தாண்டி படம் பார்க்கும்போது விஷுவலாக நிறைய ஒரு விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. பாலைவனத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சில இடத்துல வந்து பாம்புகள் வரும், சில இடத்துல வந்து அந்த டெசர்ட் ஸ்டாம், அந்த இப்போ புழுதி புயல் வந்து வரும் பாலைவனத்தில். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே வந்து ஒரு பயத்தை வந்து நம்மளுக்கு வந்து ஏற்படுத்தும். அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பராக இந்த படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் எல்லாமே வந்து பாசிட்டிவ்ஸ் தான். ஸோ நெகட்டிவ்ஸாக நான் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு விஷயம் தான். அது என்னென்னா இந்த படத்துடைய டியூரேஷன் அப்படிங்கிறது ஒரு 2.5 மணி நேரம் போகுது. இதை ஒரு 2 மணி நேரமாக வந்து வச்சிருக்கலாம். ஸோ இந்த கதைக்கு வந்து பார்த்தோம்னா எல்லாம் இன்ச் பை இன்ச்சாக கொஞ்சம் மூவ் ஆகிற மாதிரி எங்கேயும் போர் அடிக்கல. இருந்தாலும் 2.5 மணி நேரம் போன இந்த படத்தை ஒரு 2 மணி நேரத்தோட முடிச்சிருந்தாங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டாக வந்து இருந்திருக்கும் இன்னும். ஸோ இதுதான் வந்து ஒரு நெகட்டிவ். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய நெகட்டிவ்ஸே இல்லை. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா படம் வந்து ஃபுல்லி பாசிட்டிவ்ஸ் தான். ஸோ அதுதான் திரும்பவும் சொல்கிறேன், ஒரு பெஸ்ட்டு படம். ஸோ இந்த படம் வந்து ஓடிடி நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. ஸோ மறக்காமல் வந்து ஒரு பாருங்கள். வீக்கெண்டில் ஒரு ஃப்ரீ டைம் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு 2.5 மணி நேரம் நல்ல படம் பார்க்கணுன்னா இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணாதீங்க. அண்டு இந்த படத்தை நானே வந்து ரொம்ப லேட்டாக பார்த்தேன். அண்டு தியேட்டரில் போய் பார்க்கலையே அப்படிங்கிற ஒரு வருத்தமும் இருக்குது. ஸோ நம்ம தமிழ் சினிமாவிலும் பார்த்தோம் அப்படின்னா மரியான் படம் இது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மரியான் படத்தை வந்து நான் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல. ஸோ அந்த படம் பார்த்தா கோட் லைஃப் எப்படி வந்து கதை 2 படத்துக்கும் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தா தான் தெரியும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு கோட் லைஃப் வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபீல் தந்துச்சு. ஸோ மரியான் பார்த்தா தான் தெரியும். அண்டு கோட் லைஃப் இந்த படத்துடைய உங்களுடைய கருத்து, இந்த படத்தை வந்து நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா, நானே வந்து ரொம்ப லேட்டாக தான் பார்த்தேன், தியேட்டரில் பார்க்கல. ஸோ நீங்கள் நிறைய பேர் வந்து தியேட்டரில் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த படம் எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு, ஸோ இந்த படத்துடைய கருத்து என்ன அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அண்ட் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.